அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு உங்க வீட்டில் இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்கள் மாவு தான் இருக்குது, தோசை தான் ஊற்ற போகிறேன். மதியம் தான் சாப்பாடு செய்யணும். தோசைக்கு வந்து வாயில் வச்சு அப்படி கேட்காத, உதட்டுலாம் எரியும். தோசைக்கு வந்து சட்னி அரைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அஜய் வந்து பொடி தீர்ந்துருச்சு. என்னதான் சட்னி அரைச்சாலும், எத்தனை சட்னி அரைச்சாலும், சாம்பார் அரைச்சாலும் அஜய்க்கு வந்து பொடினா ரொம்ப பிடிக்கும். பொடி தான் அதிகம் விரும்பி சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி பொடி அரைக்க போகிறோம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச முறையில் எங்கள் ஊரில் அவங்கவுங்களும் விருப்பப்பட்ட மாதிரி இருக்கிற பொருளை வச்சு அரைப்பாங்க. எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் வந்து இந்த உளுந்தை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். நிறையா இருக்குது உளுந்து, 2 டைமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் உளுந்தை வறுக்கும்போது வரும் பாரு ஒரு வாசம், நல்லா பொன்னேரமாக வறுக்கணும். நான் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். இடையில வந்து மீடியம் வச்சுக்கலாம். யாரு கொஞ்ச நேரமாக வச்சு இறக்கி கொட்டிடும். கடலை பருப்பு போட்டுக்கலாம். கடலை பருப்பு அதுதான் மிளகா தனித்தனியாக தான் இது பண்ணுமா? மிளகா தான் ஜாஸ்தி காரம் இருக்கும்னு நினைக்கிறேன். காரமாக இருந்தது பொடி நிறைய ஆகாது. சுட்டுச்சா? உளுந்து வெடிச்சு வந்து கையில் பட்டுருச்சு. இது அப்படியே அரைச்சிடணும். இதில் இன்னும் பொருள் போடும். இது வந்து கொஞ்சோண்டு மிளகு சீரகம் போடணும். போட்டால் நல்லாயிருக்கும். நாங்கள் போடுவோம், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கலாம். வாசனையாக இருக்கும். மிளகு சீரகம் இதிலே எண்ணெய் இருக்குது. அதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டா செம்மையாக வாசனையாக இருக்கும். நல்லா கருவேப்பிலைமா பொண்ணும் வாசனையாக இருக்கும். வெப்ப உணவும் போட்டுக்கலாம்.
வச்சு அரைக்கணும். அதுக்கு வந்து நம்ம கூட வந்து என்ன போட்டுக்கலாம், அரைக்கிறப்போ மிக்சியில் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இந்த பொடியை போட்டுக்கலாம், பெருங்காய பொடி நல்லாயிருக்கும், நெஞ்சு கறிக்காது. போய் எல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள் பொடி எப்படி இருக்குன்னு. இது வந்து நான் வந்து நாக்கில் தொட்டு வச்சேன். உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து நல்லா மணமாக வாசனையாக செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நம்ம இந்த பொருள் இந்த மிளகு சீரகம் கருவேப்பிலெல்லாம் போட்டால் நல்லா வாசனை வரும். இது வந்து எங்கள் டப்பா, அது வந்து டப்பா தம்பி வீட்டுக்கு. இவ்வளோ பொடி நாங்கள் என்ன பண்ண போகிறோம். நீங்களும் இது மாதிரி பொடி அரைச்ச அனுபவம் இல்லை, எல்லாருமே பொடி அரைப்பீங்க. நீங்கள் எப்படி என்ன ஸ்டைலில் ஏற்கனவே அரைச்ச பொடியே இருக்குதுன்னு தம்பி வீட்டில், நீங்கள் எந்த மாதிரி என்னென்ன பொருள்லாம் போட்டு அரைப்பீங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லியிருக்கேன், இப்படி தான் அரைச்சி ஆகணும்லாம் கிடையாது. சிவானி உங்களுக்கு என்ன பொடி, இப்படி தான் அரைச்சி ஆகணும்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் அரைச்சிருக்கேன். நீங்கள் எப்படி பொடி அரைச்சிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அடுத்து தோசை ஊற்றி பொடி வச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, நைட்டு ஃபுல்லாக மழைங்க, சரியான மழை. கடலை பிடிங்கி போட்டிருக்குது, இன்றைக்கி ஆய முடியாது மழை பெஞ்சதுனால. எல்லாம் நனைஞ்சி எப்படி கிடக்குன்னு தெரில. இன்றைக்கி கொட்டை பொறுக்கிறதுனால தான் இருக்குது. இனிமேல் தான் கொல்லைக்கு போகணும். எல்லாம் முடியல, இன்றைக்கி எல்லாம் லேட்டாக தான் இருந்துச்சு. இனிமேல் தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும் நண்பர்களே. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சன்னா பண்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.